بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العلي العظيم وقال النبي رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ போலும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பராமரித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், ஆரியவன், சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தின் கருணையும் சலாமின் மீதேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை சூழ்ந்தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே குறுகிய ஒரு காலம் வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி எம்மவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். உலகம் பொய்யானது, உலகத்துடைய இன்பங்கள் பொய்யானது, உலகத்துடைய கல்வி பொய்யானது, உலகத்துடைய பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, கண்ணியம் அனைத்தும் பொய்யானது. உண்மையான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள் காலெடுத்து வைத்ததுதான் தாமதம். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அன்பான நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல 40 வருடம், 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் மனிதனை வாழச் செய்திருக்கிறான்டா, அந்த மனிதன் சொர்க்கத்துக்குரிய அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை தந்தது உங்களை பரீட்சிப்பதற்காக வேண்டி, உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. யாரே சாலிஹான நல்ல
அமல்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பரீட்சிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இவ்வுலகத்துடைய வாழ்க்கையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இவ்வுலகத்துடைய வாழ்க்கை பொய்யானது என்பதை கண்ணுக்கு முன்னால் எல்லா விடயங்களும் எனக்கு எடுத்து காட்டுது. ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது, ஒரு மனிதனுக்கு எக்ஸரண்ட் ஆகிறான், ஒரு மனிதன் மௌத்தாகிறான், ஒரு மனிதன் கவலையால் பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் வாலிபனாக இருந்தவன் வயோதிகமாக மாறுகிறான். அன்பானவர்களே, காரணம் என்ன? உலகத்துடைய வாழ்க்கை பொய். உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து என்னுடைய மௌத்தை எந்த முறை அமைத்துக் கொள்ள வேண்டும், உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து என்னுடைய கபருடைய வாழ்க்கையை எப்படி இன்பமாக வாழ வேண்டும், உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து மஹ்ஷரில் எந்த முறையில் இருக்க வேண்டும், உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து நான் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எவ்வாறு கடக்க வேண்டும், உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து நான் எந்த முறையில் சொர்க்கத்தை நுழைய முடியும், உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், உலகத்துடைய வாழ்க்கை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எந்த முறையில் அடைய முடியும் என்பதை ஒவ்வொருத்தரும் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கை 40 வருடம் வாழுகிறோம், 50 வருடம் வாழுகிறோம், 60 வருடம் வாழுகிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையில வருடத்துல ஒரு முறையாவது நோன்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகைகள் இருக்கிறது, தொழுகை கிடையாது, ஃபர்லுடைய தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது, ஹஜ் கிடையாது. உலகத்துக்கு ஏனோ தானோண்டு வந்தோம், ஏனோ தானோண்டு தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென ஒரு மனிதனுக்கு சகராத்தை அடைந்து விட்டால், திடீரென ஒரு மனிதன் நோயாளியாக மாறிவிட்டார் என்று சொன்னால், திடீரென வஃபாத்தாகி விட்டால் என்னுடைய உங்களுடைய நிலைமை எவ்வாறு அமைய போகிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தவன்னா நல்ல முறையில் சகராத்தை அடைய முடியும். உலகத்தில் பாவியாக மூத்தாயிட்டோம், எந்த நல்ல அமல்களும் செய்யல, பாவத்தோடைய வாழ்க்கை கழிக்கிறோம், கடைசி முடிவு கெட்டதாக மாறிவிடும். கபருடைய வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு மாறிவிடும். உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ்வை அடையக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கிறார். ஐங்கால தொழுகையை வைத்து அல்லாஹ்வை அடையலாம். இந்த கல்பு, ஒரு மனிதனுடைய உள்ளம் தொழுகையில அல்லாஹ்வோட கனெக்ஷன் ஆகுது. தொழுகையில இந்த உள்ளம் ரப்போடு எங்களோட கரைக்கிறான். நாங்கள் அவனோடு பேசுகிறோம், அவன் எங்களோட தொழுகையில பேசுகிறான். எவ்வாறு பேசுகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடியான் தொழுகையில இந்த ஆயத்தை ஓதினால் தாமதம். ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்வான், قال الله تعالى ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். தொழுகையை நாங்கள் அல்லாஹ்வோட பேசுகிறோம், அல்லாஹ் எங்களோட தொழுகையில பேசுகிறான். இது என்னுடைய வாழ்க்கையில தொழுகை பெருசு இல்ல, நான் செய்யக்கூடிய வியாபாரம் தான் பெருசு. என்னுடைய வாழ்க்கையில தொழுகை பெருசு இல்ல, நான் செய்யக்கூடிய தொழில் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறதே. தொழுகை பெருசு இல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பதவிதான் முக்கியம். தொழுகை பெருசு இல்ல, என்னுடைய வாழ்க்கையில பட்டம், பணம் தான், செல்வாக்கு தான், வாகனம் தான், சொத்துக்களை சேகரிப்பதுதான் என்னுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கணம் மௌத்து வந்தால் சரி.
அந்த கணம் மூத்து வந்தால் பாவியாகத்தான் மரணிக்கிறோம் அன்பானவர்களே. அதனால ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறானா? 40 வருஷம் வாழ்கிறோம், 60 வருஷம் வாழ்கிறோம். பார்க்கக்கூடிய கண் அல்லாஹ் தந்தது, பேசக்கூடிய வாய் அல்லாஹ் தந்தது. خلقل إنسان علمه البيان. சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் மனிதனுடைய நியமத்துக்கள் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துர் ரஹ்மானில் மனிதனுடைய ஆரோக்கியங்கள் அல்லாஹ் சொல்லும் போது, பேசுற பேச்ச நான் பேசுறேன், சத்தத்தை வெளியாக்குவது அல்லாஹ். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. பேச்சு ஆற்றலை கற்று தந்தது அவன். நான் பேசுறேன் பேச்சு, நீங்க எல்லோரும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் பேசுற பேச்சு அல்லாஹ் உங்களுடைய காதில் கேட்க வைக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய காதில் கேட்க வைக்கிறான். இந்த 2 கண்ணு அல்லாஹ் தந்தது. உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். கதரு நீமத்தின் பாத ஜவாலிஹா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய உறுப்பு இல்லாதவனிடம் அந்த உறுப்புகளை பற்றி கேட்டால் அதனுடைய நியமத்துக்கள் புதத்துக்களை சொல்லுவான். அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான். படைத்தவனுக்கு எவ்வளவோ நன்மை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சாப்பிடக்கூடிய 2 கைகள் அல்லாஹ் தந்தது. கை இல்லாதவன், 2 கைகளும் இல்லாதவன் சாப்பிடுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறான். 2 கால்களும் இல்லாதவன் நடப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறான். 2 காதுகள் இருக்கிறதே, காதால கேட்க முடியாது, எவ்வளவோ கஷ்டப்படுகிறான். கோடி கணக்கில் செலவழிச்சு காது கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மருத்துவம் செய்கிறாரே. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 2 கண்களை தந்திருக்கிறான். எவ்வளவோ கோடி கொடுத்தாலும் இந்த 2 கண்களை கூட வாங்க முடியாது. நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி தந்த ஒரு வணக்கம் இபாதத்துதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கணம் உள்ளத்துல சிந்தனை செய்து பாருங்க. முஅத்தின் 5 நேரம் தொழுகைக்காக வேண்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறாரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் முஅத்தின் மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற சத்தம் காலில் 5 நேரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறதே. அல்லாஹ் பெரியவன் இல்ல, நான் செய்யக்கூடிய வேலை தான் எனக்கு பெருசு, நான் செய்யக்கூடிய தொழில் தான் எனக்கு பெருசு, என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு பெருசு, என்னுடைய குடும்பம் தான் எனக்கு பெருசு. அன்பானவர்களே, எவ்வளவோ கவலைப்படக்கூடிய விடயம். அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுல, இலங்கையில தான் கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்கள் அதிகமாக நிறைந்த ஊரண்டா கிழக்கு இலங்கையில மாத்திரம்தான். ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கொண்டு பாருங்க, முஸ்லிம்கள் நிறைந்த ஊரோ. ஆனா ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் எடுத்துக்கொண்டு பார்த்தா 100க்கும் 10 பேரு 5 பேரு அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா தொழுகைக்கு பார்த்தா 5 பேரு 10 பேரு 15 பேர் தான் தொழுகைக்கு வராங்க. மத்தாக்களுக்கு கடமை இல்லையா இபாதத்? மத்தாக்களுக்கு வணக்கம் தேவையில்லையா? மத்தாக்களுக்கு ரப்பு தேவையில்லையா? மத்தாக்களுக்கு சொர்க்கம் தேவையில்லையா? மத்தாக்களுக்கு மௌத்து வரலையா? மத்தாக்களுக்கு கபரு தேவையில்லையா? ஒவ்வொருத்தரும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஏனோ தானோ வாழ்றாங்க. சூரத்து தகாசுர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்ஹாகுமுத் தகாசுர், உலகத்தை தேடுவதில, பணத்தை தேடுவதில,
பட்டம் பதவியை தேடுவது, ரப்ப அடைஞ்சுவது உங்களை மறக்கடிச்சு விட்டது. உலகத்தை தேடுறதுதான் பெருசு. அதிகத்துவத்தை தேடுவதில் உங்களை மறக்கடித்து விட்டது. கபரை சந்திக்கின்ற வரைக்கும் தான், சக்கராத்தை அடையும் வரைக்கும் தான். கபருடைய வாழ்க்கை வேறு, கபருடைய வாழ்க்கை வேறு. உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறோம். அன்பானவர்களே, கபூரிலையும் நிம்மதியாக வாழணுமா? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் லோகத்தில் வாழணும். எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம், ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் போறோம். ஜும்மா இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க நம்மளோட ஊர்ல. ஜும்மா இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. ஜும்மா இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. நோன்பு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஹஜ்ஜ பெருநாளுடைய தொழுகை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நோன்பு பெருநாளுடைய தொழுகையும் இல்லாம இருக்கிறாங்க. என்னுடைய வியாபாரம் பெருசு, என்னுடைய பணம் தான் எனக்கு பெருசு. அல்லாஹ் எனக்கு பெருசு இல்லை. அல்லாஹ் எனக்கு பெருசு இல்லை. சம்பாதிங்க என்றுதான் அல்லாஹ் சொல்றான். சம்பாதிங்க, சம்பாதிங்க, ஆனா உரிய நேரத்துக்கு ரொம்ப வணங்குங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக்கல் ஜும்அத மின் கைரி ضرورة كتب منافقا في كتاب الله لا يمحى ولا يبدل. ஒரு ஜும்மாவை தவற வேணுமென்று தவற விடுகிறார்கள். எல்லா ஜும்மாவும் இல்லை, காரணம் இருக்கு. காரணம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க எல்லோரும். எல்லா ஜும்மாக்களும் இல்லை, ஒரே ஒரு ஜும்மா. குடும்பத்துக்கு இவர்தான் தலைவர். இவர் உழைத்தால்தான் குடும்பத்துக்கு சாப்பாடு. பாப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, உழைக்க முடியாத வயசு, எல்லோரும் இருக்கிறாங்க. நான் அந்த குடும்பத்தில் நான் மாத்திரம் உழைத்தால் தான் சாப்பாடு கொடுக்க முடியுமாக இருந்தா நீ ஜும்மாவை தவற விடலாம். அதுக்கு அனுமதி இருக்கிறது, அதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த இடத்துல அது பிரச்சனை அல்ல. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஜும்மாவை தவற விடுகிறாரே, ஃபர்லான ஒரு ஜும்மாவை வெள்ளிக்கிழமை தினத்தில தவற விடுவாராக இருந்தா முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் எழுதப்படுவார். முனாஃபிக் யாரு? பேசினா போய் பேசுவான், நம்பிக்கை செஞ்சா மோசடி செய்வான், வாழ்க்கையே பொய். முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் அடித்தட்டில் இருக்கிறார்கள் முனாஃபிக்குகள் தான். அப்படியான முனாஃபிக்குகளுடைய பட்டியல்ல நாங்களும் எழுதப்படுவோமாக இருந்தா எவ்வளவு கவலைக்குரிய விடயம், எவ்வளவு கவலைக்குரிய விடயம். அல்லாஹ் சொல்லிட்டு முடிக்கிற இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொன்னாங்க, முனாஃபிக்குகளுடைய பட்டியல்ல எழுதப்படுவாரே, குதிப முனாஃபிகன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே முனாஃபிக் என்று எழுதப்படுவாரே, லா யும்ஹா வலா யுபத்தல், அது அழிக்கப்படவும் மாட்டாது, மாற்றப்படவும் மாட்டாது. அந்த புத்தகம் அப்படியே இருக்குமா? அந்த புத்தகம் அப்படியே இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு கலைச்சது நாளைக்கு மறந்துடுவேன். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சியை கேட்டா அவரையும் மறந்துடுவார். இந்த நேற்று முந்தினா தம்முடைய வீட்டுல என்ன காரியம் அவரையும் மறந்துடுவார். ஆனா 50,000 60,000 70,000 ஆண்டுகளுக்கு பின்னால ரப்பிடத்தில புத்தகத்தில் அது இருக்குமாக இருந்தா அல்லாஹ் அதை அப்படியோ வைத்திருப்பான். இவர் ஒரு முனாஃபிக், இவர் ஒரு ஜும்மாவை தவற விட்டவர். எல்லா ஜும்மாக்களும் தவற விடுகிறோமே. அது ஒரு ஜும்மா, ஒரு தொழுகையை விட்டாலே 70,000 வருஷம் நரகத்திலே. ஒரு தொழுகையை விட்டா எத்தனை வக்து தொழுகை இல்லாம போய் வாங்க சொல்லப்படுது. அங்கேயும் இங்கேயும் பஜாரிலையும் வீட்டிலையும் டிவிலையும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர் அனைவர்களையும் தொழுகை இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வணக்கம்
இல்லாமல் போய்விட்டது. அதனால மனிதன் சோதிக்கப்படுகிறான். மழை பெய்யக்கூடிய மாதத்திலே மழை இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனை தான். அல்லாஹ்வுடைய சோதனை தான். 20 வயசாயிட்டு 25 வயசாயிட்டு பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இன்னும் திருமணம் முடிச்சது அல்லாஹ்வுடைய சோதனையா இல்லையா? எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நிம்மதியான சம்பாத்தியம் இல்லை. நிம்மதியான சம்பாத்தியம் இல்லை. பணம் எல்லாம் இருக்கிறது தான், நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. அன்பானவர்களே, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா அப்துல்லான்னு சொல்லுவார். உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா ஹாமித் என்று சொல்லுவாரு. உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா நாசிர் என்று சொல்வாரு. எல்லாரும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பேரை வைத்திருக்கிறாங்க. எல்லோரும் முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பேரை வைத்திருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்டா எத்தனை ரகாயத்துக்கள் தொழுதிருக்கிறாய். வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் நோன்பு வந்தது, நோன்பை பிடிச்சோமா என்னன்னு தெரியாது. நோன்பு வந்தது போனது, நோன்பு வந்தது போனது. அன்பானவைகளே, கவலைக்குரிய விஷயம். எவ்வளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோமோ அல்லாஹ் எங்களோட நெருங்கி வருவான். தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் அடி வானத்துக்கு வந்து கேட்கிறான், அடியார்களே என்னிடத்துல கேட்பதற்கு யாரும் இல்லையா? எவ்வளவு இருக்கு கேட்கிறதுக்கு. இது கேட்க வேண்டிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கேட்க வேண்டிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே நாயகமே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் என்னுடைய அடியார்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, கேட்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நாளும் அதான் இகாமத்துக்கு இடையில கேட்க முடியும், தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்க முடியும், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால ரப்பிடத்துல கையேந்தி கேட்க முடியும். ஆனா எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. வாழ்க்கையில பரக்கத்து தேவை, குடும்பத்துல பரக்கத்து தேவை, செய்யக்கூடிய வியாபாரத்துல பரக்கத்து தேவை, எல்லாம் தேவைதான். வாழ்க்கையில மனிதனுக்கு ரப்பை நெருங்குவதாக மறந்து விட்டான். உலகத்தை மட்டும் வைத்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தொழுகை இல்லை, தொழுகை இல்லை. இந்த தொழுகை என்ற வணக்கம் ரப்பை நெருங்குவதற்காக வேண்டி தந்த ஒரு இபாதத்து தான், வணக்கம் தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை ரப்போட பேசக்கூடிய இபாதத்து தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, யாரிடத்துல தொழுகை இல்லையோ, யாரிடத்துல தொழுகை இல்லையோ, தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் நோன்பை பிடிக்கிறாரே, தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கிறாரே, தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறாரே, தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் சதகா தான தர்மங்கள் கொடுக்கிறாரே, தொழுகை இல்லாமல் எந்த வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள். அன்பானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள டிஃபரண்ட், ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அது தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழாத ஒரு மூமினை முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்க வேண்டாமா? தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதே ஹராம். தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிம் மூமினுக்கு சாப்பாடு கொடுப்பதே ஹராம் என்றா எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவர்களாக ரப்ப மறந்தவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு காலம் வரும்
ஒரு நேரம் வரும், ஒரு இடம் வரும், உன்னை தொடரல உன்னை தொழுவிக்க கூடிய மக்களாக ஒரு மக்கள் மாறுவாங்க. நீ ரப்பிடத்துல துவா கேட்கல, உனக்கு துவா கேட்கக்கூடியவர்களாக ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் அனைவர்களும் மாறுவாங்க. எப்ப தெரியுமா? நீ சக்கராத்தை அடைந்து விட்டால், நீ மௌத்தை அடைந்து விட்டால் உன்னை தொழுவிப்பதற்காக வேண்டி எல்லோரும் வருவாங்க. உனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைவர்களும் உனக்காக வேண்டி வருவார்கள். எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி தந்த உன்னதமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, தாயுடைய வயிற்றுக்குள் ஒரு மனிதன் இருக்கும் போதும் பாப்பாவை தெரியாது, உம்மாவை தெரியாது, நானாவை தெரியாது, தம்பியை தெரியாது, கட்டின மனைவியை தெரியாது, பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட தெரியாது. தாயுடைய வயிற்றுக்குள் நாங்கள் இருக்கும் போதும் இதெல்லாம் தெரிந்ததா எங்களுக்கு? பாப்பாவுடைய நானா, உம்மாவுடைய நானா, உம்மாவுடைய தம்பி, பாப்பாவுடைய தம்பி, யாரையும் தெரிந்து கொண்டா தாயுடைய வயிற்றுக்குள் இருந்தோம்? அன்பானவர்களே, தாயுடைய வயிற்றுக்குள்ளிருந்து வெளியாயினத்துக்கு பின்னால்தான் கொஞ்சம் காலம் போக போக பாப்பாவை தெரிந்து கொண்டோம், உம்மாவை தெரிந்து கொண்டோம், நானாவை தெரிந்து கொண்டோம், தம்பியை தெரிந்து கொண்டோம். கொஞ்ச காலம் போக 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 நண்பரை தெரிந்து கொண்டோம். கொஞ்சம் காலம் போக போக கட்டக்கூடிய மனைவியையும் தெரிந்து கொண்டோம். கொஞ்சம் காலம் போக போகதான் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டோம். அன்பானவர்களே, தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது யாரையும் தெரியாது, படைத்தரவிலே தவிர. அவன்தான் தாயுடைய வயிற்றுக்குள் நாங்கள் இருக்கும் பொழுதோ எங்களுக்கு சாப்பாடு தந்தது யாரு? அல்லாஹ். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது கை காலெல்லாம் முசும்பிச்சு அந்த முசுப்பை வைத்தது யார்? அல்லாஹ். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது கண்ணை தந்தது யார்? அல்லாஹ். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது கையை தந்தது யார்? அல்லாஹ். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது காலை தந்தது யார்? அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் தான் தந்தார். உலகத்துக்கு நான் எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போறதும் இல்லை. உலகத்துக்கு எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, எதுவும் கொண்டு போறதும் இல்லை. எப்படி உலகத்துக்கு வந்தோமோ உலகத்தை விட்டு அவ்வாறுதான் போகிறோம். உலகத்துக்கு எவ்வாறு வந்தோமோ உலகத்தை விட்டும் அப்படிதான் போக போறோம். ஊரு தெரியாது, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு அட்ரஸும் இல்ல. உலகத்துல வாழ்றோம். அன்பானவர்களே, இந்த ஊர்ல இப்ப நாங்க வாழ்றோம்டா, எங்களுக்கு முன்னால இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்தாங்க, அதுக்கு முன்னால அப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்தாங்க. இப்ப நான் இந்த இடத்துல இந்த ஆடையை போட்டிருக்கிறேன், என்னுடைய மௌத்துக்கு பின்னால இந்த ஆடையை வேறொருத்தர் போட போகிறார். நான் இருக்கக்கூடிய வீடு, நான் அந்த வீட்டுல மௌத்தாயினா என்னுடைய வீட மற்றவன் பாவிக்க போகிறான். உலகத்துல எதுவும் நிரந்தரமானது அல்ல. உலகத்துல எதுவும் நிரந்தரமானது அல்ல. பணம் நிரந்தரமானது அல்ல, பட்டம் நிரந்தரமானது அல்ல, கல்வி நிரந்தரமானது அல்ல. கண்ணியமானவர்களை அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். எது நிரந்தரமானது இல்லையோ அதைத்தான் தேடி தேடி அடைகிறோம். இன்னமல் ஹயாத்து துன்யா லைபு வலஹு வஸீனா. உலகம் என்பது அலங்காரமானது, உலகம் என்பது வேடிக்கையானது, உலகம் என்பது விளையாட்டானது. ஒரு பெண்ணை கண்டு ஒரு மனிதனுக்கு ஆசை வருகிறது, ஒரு 5000 ரூபாய் பணத்தை கண்டு ஆசை வருகிறது, ஒரு பைக்கில கண்டு ஆசை வருகிறது, ஒரு மாளிகையை பார்த்துட்டு ஒரு அழகான பெரிய ஒரு பில்டிங்
பெரிய ஒரு மாளிகை கட்டடமான வீட்டை கண்டுட்டு இந்த வீட மாதிரி நான் கட்டணும் என்ற ஆசை வருது. ஆனா சொர்க்கத்தை அடையணும் என்ற ஆசை யாருக்கும் வரல. சக்கராத்தில் நிம்மதியாக என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் வரல. கபரில் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் யாருக்கும் இந்த விரல் அன்பானவர்கள் இன்னும் விரல்ல 20 வயசாயிட்டு 25 வயசாயிட்டு 30 வயசாயிட்டு வாலிபர்களை பார்த்தா வாலிபர்கள் இரவையில 12-1 மணி நடுச்சாமம் எங்கன்னு பார்த்தா பைக்கில் எடுத்து சுத்துறாங்க. ஏது சுத்துறாங்க? எதுக்கு சுத்துறாங்க? காரணம் இல்லை அன்பானவர், காரணம் இல்லை. அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரும் கேளுங்க. ரப்ப பயந்து உலகத்துல வாழுங்க, ரப்புக்காக வேண்டி வாழுங்க, தொழுகையை உற்றாக வாழுங்க. அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி தந்த ஒரு வணக்கம் தான் தொழுகை. பாப்பா பள்ளிக்கு போகல, பாப்பா மகனை பார்த்து சொல்றாரு பள்ளிக்கு போங்க. மகன் எப்படி போகிறான்? மகன் போவானா? பாப்பாவே பள்ளிக்கு போகல, மகன் போவானா? உம்மாவே குர்ஆன் எடுத்து ஓதல்ல, உம்மா பெரிய ஒரு டிவியை போட்டுக்கொண்டு சீரியல் நாடகம் பார்க்கிறா. மகனை பார்த்து சொல்றா, மகனே மகரிபாயிட்டு, மகனே மகரியாயிட்டு, குர்ஆன் எடுத்து ஓது மகனே, மகனை ஓது, மகனை ஓது. உம்மாங்கன்னு பார்த்தா பெரிய ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்கு, சீரியல் நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார். குர்ஆன் சத்தம் கேட்கக்கூடிய வீடு, தொழுகை நிறையக்கூடிய வீடு, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய வீடு. அந்த வீடு ஹராத்தால போதிக்கப்படுதண்டா அல்லாஹ் தடுத்த உண்டு அந்த வீட்டுக்குள் நடக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குமா? அல்லாஹ்வுடைய முசீபத் லானத் சாகு இறங்குமா? எப்படி வாழ்றோம்? ஒவ்வொரு தாயும் தந்தையர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனமாக கேளுங்க. எவ்வளவுதான் பயான் கேட்டும் என்னுடைய உள்ளம் இன்னும் திருந்தல்ல, கள்ளி கட்டி மாறி என்னுடைய உள்ளம் இருக்குதண்டா. எவ்வளவோ ரப்ப மறந்து வாழ்கிறோம். நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல்லாஹ் தந்தது, நான் ஓடக்கூடிய வாகனம் அல்லாஹ் தந்தது, கட்டின மனைவிய அல்லாஹ் தந்தது, பெற்றெடுத்த பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது. நீ குழந்தை பாக்கியத்தை கேட்ட உலகத்துக்கு வந்தாய். குழந்தை பாக்கியம் யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ் ஆண் குழந்தையை தருகிறான், பெண் குழந்தையை தருகிறான், இரட்டை குழந்தையை தருகிறான். என்னுடைய குழந்தை எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தையாக நான் வாழ வச்சிட்டு மௌத்தாகலண்டா நான் எவ்வளவோ பெரிய நன்றி கெட்டவனாக வாழ்கிறேன். என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்னுடைய மகன் தொழுவிக்க வருகிறான். எல்லோரும் சொல்றாங்க மகன் தான் தொழுவிக்க வேண்டும். அப்பாவுடைய ஜனாசா, அம்மாவுடைய ஜனாசா, மகன் தான் தொழுவிக்க வேண்டும், நானதான் தொழுவிக்க வேண்டும். தொழுவிக்க முன்னே வருகிறான். அல்ஹம்து சூரா கூட தெரியாது, சூரா ஃபாத்தியா கூட தெரியாது, அத்தையாத்து கூட தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று தெரியாது, எப்படி தக்பீர் கட்டணும் என்று தெரியாது, எப்படி சலாம் கொடுக்கணும் என்று தெரியாது, எப்படி துஆ கேட்கணும் என்று தெரியாது. கேட்டா பெரிய டாக்டர், கேட்டா பெரிய படிச்சவர், லோயர், ஜட்ஜி, சுப்ஹானல்லாஹ், எல்லா ஜட்ஜாகவும் இருந்தாய், எல்லா பதவிக்கும் சொந்தக்காரனாக இருந்தாய். எல்லோரும் உன்னை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். வாப்பாவுடைய ஜனாசாவை தொழுவிக்க வக்கில்லாத நன்றி, அம்மாவுடைய ஜனாசாவை தொழுவிக்க வக்கில்லாத வேண்டி, வாப்பாவுக்கு மையத்து துவா ஓத தெரியாது,
اللهم اغفر له وارحمه واعف عنه. யா அல்லாஹ், என்னுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். துஆவோட தெரியாது, நான் முன்னுக்கு வருகிறாய். எப்படி வளர்த்திருக்கிறோம் பிள்ளைகளே, எப்படி வளர்த்திருக்கிறோம் அன்பானவர்களே, சகோதரர்களே சகோதரிகளே. ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். 25 வருஷம் வாழ்றாரே, 30 வருஷம் வாழ்றாரு, 40 வருஷம் வாழ்றாரு, தொடர்ல இன்னும் பணம் என்றுதான் ஓடுகிறாரு, படிப்பென்றுதான் ஓடுகிறாரு. காலையிலையும் கிளாஸ், மாலையிலையும் கிளாஸ், நைட்டுக்கும் கிளாஸ், எப்பொழுதும் கிளாஸ். இது வாப்பா, இது பிள்ளைகள். வாப்பா பார்த்தா காலையில போன நைட்டுக்கு வார இந்த ஜொப்பம், இந்த அரசாங்க ஜொப் கிடைச்சிருச்சு, அரசாங்க ஜொப். நான் பெரிய ஒரு ஆள் தானே, நீ பெரிய ஆள் இருந்து வேற இல்லை, நீ அல்லாஹ்வுக்குரிய ஆளாக இருக்கணும், நீ சொர்க்கத்துக்குரிய ஆளாக இருக்கணும். எவ்வளவுதான் இருந்தும் வேற இல்லை அன்பானது, எவ்வளவுதான் இருந்தும் வேற இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான் கேட்கிறோம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணவில்லை. ஐங்கால தொழுகையில ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் தான், ஆனா பாவத்தை உருவத்துக்கு தயாரில்லை, பாவத்தை உருவத்துக்கு தயாரில்லை. நன்றி கட்டவர்களாக வாழ்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்க. ரப்பை வணங்குவதற்காக வேண்டி தந்த ஒரு வணக்கம், ஒரு பாலத்து தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் வெற்றிசாலிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனில். சூரத்துல் மூமினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றிசாலிகள். முஸ்லிம்கள் வெற்றிசாலிகள் என்று சொல்லல, மூமின்கள் தான் வெற்றிசாலிகள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் முஸ்லிம் என்றா யாரு, மூமின் என்றா யாரு? முஸ்லிம் என்றா யாரு, மூமின் என்றா யாரு? முஸ்லிம் கலிமாவை மட்டும் சொல்லி சும்மா வாழ்வார். ஓட்டர் லிஸ்ட்ல முஸ்லிம், சமுத்திர முஸ்லிம், அரசாங்கத்துல முஸ்லிம், பாடசாலை ஸ்கூல் லிஸ்ட்ல முஸ்லிம், வீட்டுல பதிவாளர் இலக்கத்துல முஸ்லிம், பேருக்கு முஸ்லிம், பேருக்கு முஸ்லிமாக வாழ்றாரு, பேருக்கு முஸ்லிமாக மூத்தாயிட்டாரு. இவரு மூமினாக ஆக முடியாது, இவரு மூமினாக ஆக முடியாது. மூமின் என்றா யாரு தெரியுமா? அல்லாஹ்வை நம்பி தொழுகையை விடாம, ஜகாத்தை விடாம, ஹஜ்ஜை விடாம அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர் தான் மூமின். இவர்களை அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றிசாலிகள். அவர்களுடைய முதலாவது தன்மை என்ன தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடியவர். தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி ரப் என்ன பார்க்கிறான், நான் ரப்ப பார்க்கிறேன், ரப்பு என்னோட பேசுறான், நான் ரப்போட பேசுறேன் என்ற நோக்கத்தோட தொழுகையை தொழுவார். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சீசன் தொழுகை. என்னோட சீசன் நோம்புக்கு மட்டும் வந்தா நோம்பு ஒரு மாசம் தொழுகை. என்ன இதுக்கு பேர் என்ன? சீசன் தொழுகை. என்ன தொழுகை? சீசன் தொழுகை. ஒரு தொழுகைக்கும் பாரல்ல, ஒவ்வொரு வருஷமும் நோம்புக்கு மாத்திரம் 30 நாளைக்கும் தான் நான் தொழுவேன். இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எப்படி என்றா, நான் நோம்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் தான் எனக்கு கடமை, மற்ற ஒன்றும் கடமை இல்லை. நோம்பு பெருநாளுடைய தொழுகையும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையும் தான் எனக்கு கடமை, மற்ற தொழுகை கடமை இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஜும்மா மட்டும்தான் தேவை, மற்ற ஒன்றும் தேவையில்லை, மற்ற ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு புரிச்சு கொண்டிருக்கிறார். சோதனை மனிதன் செய்யக்கூடிய தவறுகளாக அல்லாஹ்வுடைய முசீபத் இந்த ஊர் குறைந்தது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்களால தான் இந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. மழை பெய்யக்கூடிய காலத்திலேயும் மழை இல்லை, வெயில் அடிக்கக்கூடிய காலத்திலேயும் வெயில் இல்லை. புற்பூண்டுகள் எல்லாம் கருகி போய் கொண்டிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய சோதனையா இல்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ் அடியார்களை நெருங்குகிறானோ, அடியார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். நாங்கள் அல்லாஹ்வை தேடி போவல்ல, அல்லாஹ் எங்களை தேடி போறாங்க. நாங்கள் தான் அல்லாஹ்வை தேடணும். அடியான் நீ என் பக்கம் வா, அடியான் நான் உன் பக்கம் வருகிறேன். இவர்கள் தான் மூமின்கள். மூமின்களுடைய முதலாவது தன்மை தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தொழுவாங்க. இது தொழ வந்தாலும் தொழுகை அவசரமாக முடிச்சு கொண்டு வெளியாடக்கூட, சலாத்தை கொடுத்தா சுப்ஹானல்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அல்லாஹு அக்பர் இல்ல, துஆவே இல்ல, இஸ்திக்ஃபார் இல்ல, ஒன்றும் இல்ல. தொழுகைய ஒரு சலாம் கொடுக்க மறு சலாம் ரோட்லாம் கொடுக்குவார். ஒரு சலாம் கொடுக்க மறு சலாம் ரோட்லாம் கொடுக்குவாரு. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்பை நெருங்குவதற்காக வேண்டி தந்த ஒரு வணக்கம் தான், இபாதத்து தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில அடியார்களிடத்தில முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்துல் யௌமுல் கியாமா அஸ்ஸலாத். தொழுகைதான் அடியார்களிடத்தில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி. அந்த தொழுகை சீரானதாக இருந்தா எல்லா அமல்களும் சீராகிவிடும். அந்த தொழுகை கெட்டு போனா எல்லாமே கெட்டு போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் வாழ்ந்து சக்கராத்துடைய நேரம் எல்லா சஹாபாக்களுக்கும் உபதேசம் பயான் செஞ்சாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையை விட்டுறாதீங்க, தொழுகையை விட்டுறாதீங்க, தொழுகையை விட்டுறாதீங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில இருக்கும் போது தக்பீரை கட்டினாங்க. அபூ லூலுவா முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அபூ லூலுவா கத்தியால குத்தினான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு குத்தினான். அவங்கள மாத்திரம் குத்தல்ல, பின்னுக்கு இந்த 13 சஹாபாக்களையும் குத்தினான். குத்தினான், குத்தி விட்டு ஓடினான். அன்பானவர்களே, அபூ லூலுவா மஜூசி நெருப்பு வணங்கி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி விட்டு பாய்ந்து தப்பிச்சு ஓட முயற்சி செய்தான். சஹாபாக்கள் அவனை பாய்ந்து பிடிக்கும் போது தன்னை தான் தற்கொலை செய்து கொண்டான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் இருக்கும் போது குத்தினான். ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். முடிச்சு கேட்டாங்க, நான் தொழுகையை நிறைவேற்றினேனா, நான் தொழுகையை நிறைவேற்றினேனா? சொன்னாங்க சஹாபாக்கள், தொழுகையை நிறைவேற்றல ஹலீஃபா, தக்பீரை கட்டி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது தொழுது கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, எப்படி ஈமான், எப்படி ஈமான்! ஈச்சம் பழத்தை சாராக பிழிந்து கொடுத்தாங்க. லபீப், அதுக்கு அரபால சொல்வது லபீப் என்று பானத்தை சொல்வது. ஈச்சம் பழத்தை சாராக பிழிஞ்சு கொடுத்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு குடிச்சாங்க. குத்தப்பட்ட இடத்தால ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. குத்தப்பட்ட இடத்தால அந்த பாணி வந்து கொண்டே இருந்தது. எப்படி குத்தப்பட்டிருப்பாங்க! அதை இடத்துலதான் மூத்தாயினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கிறான். இருப்பதற்கு வீட்டை தந்திருக்கிறான், ஓடுவதற்கு வாகனத்தை தந்திருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில ஒரு கணம் தொழுகை இல்லைண்டா எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில தொழுகை இருக்கிறதா, அல்லாஹ் ஒரு சில விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில தொழுகையாளியாக வாழ்கிறாய், உலகத்தில நல்லவனாக வாழ்கிறாய், உன்னுடைய சகலால்
நல்ல முறையில் அமையப்படும். இரண்டாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய கபருடைய வாழ்க்கை இன்பமானதாக அமையும். மூணாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். சொன்னார்கள், உன்னுடைய வலது கையில்தான் உனது அமல்களுடைய ஏட்டுகள் தரப்படும். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. ஒரு மனிதனுடைய நல்ல அமல்களுடைய ஏட்டு வலதுல கிடைச்சதுதான் தாமதம். فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, என்னுடைய புத்தகத்தை வாசிச்சு பாருங்க என்று கத்துவான். சந்தோஷத்தாக கத்துவான். ஒரு மனிதன் பாஸ் பண்ணிட்டாரு, ஏதாவது பாஸ் பண்ணிட்டாரு, இல்லைண்டா விளையாட்டில நல்ல துறையில விளையாட்டு அமைச்சு கொள்றாரு, நல்ல கவிதை எழுதுறாரு, நல்லா வாசிக்கிறாரு, நல்லா பாட்டு படிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. உலகத்தில் அவரை போட்டுறாங்க மக்கள், உலகத்துல மாலைய போட்டு வாழ்த்துறாங்க, உலகமே அவரை வரவேற்குது. ஆனா நீ தொழுகையோட வாழ்ந்தால்தான் அல்லாஹ் உன்னை வரவேற்பான். நீ நல்லவனாக வாழ்ந்தால்தான் உன்னுடைய வலது கையில ஏற்றில கிடைக்கும், மற்றில்லாத மகிழ்ச்சி அடைவார். அடுத்ததாக, யார் நல்ல மனிதனாக வாழ்வாரோ நல்ல முறையில் சொர்க்க நுழைவாரு. எவ்விதமான சந்தேகமும் கிடையாது, எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சில பாவம் இருக்கிறது, தொழுகையுடைய நன்மையும் அழித்துவிடும், நோம்புடைய நன்மையும் அழித்துவிடும், ஜகாத்துடைய நன்மையும் அழித்துவிடும், ஹஜ்ஜுடைய நன்மையும் அழித்துவிடும், சதகாவுடைய நன்மையும் அழித்துவிடும். அதுல ஒரு பாவத்தை சொன்னாங்க, யாரும் மற்றவர்களை பத்தி பேசுவாங்க, எல்லாம் அழிஞ்சு போய்விடும். மற்றவர்களை பத்தி பேசுவது, தான் சுத்தமில்லை, மற்றவர்களை பற்றி அலாய் மலாய் எல்லா இடத்திலையும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. நல்ல அமல்கள் பேசப்படக்கூடிய இடத்துல யாரும் வாழல. இல்ல இந்த பள்ளியில பயான் இருக்கு, எல்லாரும் வாங்கன்னா யாரும் வரமாட்டான். மற்றவர்களை பத்தி பேசுவோம், அந்த இடத்துல 50 பேர் கூடுவான், 100 பேர் கூடுவான். பலாய பேசி பாருங்க, எல்லாரும் கூடுவாங்க. ஒரு விளையாட்டா எல்லாரும் வருவாங்க. ஒரு மேடையா, டான்ஸ் மேடையா, இசை மேடையா, கச்சேரி மேடையா, கவிதை மேடையா, பாட்டி போட்டியா, அரசியல் மேடையா, எல்லாரும் வருவாங்க. பள்ளியில ஒரு பயானம் நீக்குவாங்க, பள்ளியில ஒரு பயானம் நீக்குவாங்க. இன்னும் வாழ்வதற்கு மனசு தயாரில்லை, மனசு இடம் கொடுப்பதில்லை, மனசு இடம் கொடுப்பதில்லை. நேரம் காலம் எல்லாம் அற்பமானது, பொன்னானது. நேற்றைய நாள் இன்றைக்கு எடுக்க முடியுமா? இல்ல காலை போனது காலை எடுக்க முடியுமா? பகல் போனது பகலை எடுக்க முடியுமா? இப்பொழுது நேரம் 5 மணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நேரம் போய்கொண்டே இருக்கிறது, காலம் போய்கொண்டே இருக்கிறது, மாதம் போய்கொண்டே இருக்கிறது, வருடம் போய்கொண்டே இருக்கிறது. 2025 முடிய போகிறது, 2025 முடிய போகிறது. இன்ஷா அல்லாஹ் 2026 பிறக்க போகிறது. ஒன்றையும் எடுக்கலா, ஒன்றையும் எடுக்கலா. 2025 முடிய போகுது. இல்ல எனக்கு 26 வயசாயிட்டு, 28 வயசாயிட்டு, வயசு கூடிட்டு போகுது. எத்தனை நோம்பு பிடிச்சாட்டு கேட்டு பாருங்க, ஒரு நோம்பு இல்லை. எத்தனை குர்ஆன் கேட்டு பாருங்க, ஒன்றும் இல்லை. எத்தனை தொழுவீங்க, ஒரு தொழுகையும் இல்லை. மாஷா அல்லாஹ், வருஷம் தான் போகுது, மணித்தியான் தான் போகுதோ, செகண்ட் தான் போகுதோ. ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ் கேள்வியை கேட்பான், ஒவ்வொரு மணித்தரத்துக்கும் அல்லாஹ் கேள்வியை கேட்பான். பாலிபம் எவ்வாறு கழித்தாய், பணத்தை எவ்வாறு சம்பாதித்தாய், எப்படி கொடுத்தாய், எப்படி செலவழித்தாய், எப்படி
கிடைச்சாய்? எல்லாத்துக்கும் கேள்வி. நல்ல முறையில பணத்தை ஈட்டினோமா? நல்ல முறையில செலவழிக்கிறோமா? ஹலாலான முறையில சம்பாதிக்கிறோமா? ஹலாலான முறையில செலவழிக்கிறோமா? அதான் கேள்வி. எல்லாத்துக்கும் கேள்வி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 கேள்விகளுக்கு விட சொல்லாம வெச்ச காலை நகர்த்த முடியாதே. தலைக்கு மேலான சூரியன் இருக்குமா? தலைக்கு மேலான சூரியன் நிற்கும். முதலாவது அல்லாஹ் அடியாரிடத்தை கேட்பான், உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழிச்சாய்? உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழிச்சாய்? உன்னுடைய பணத்தை எவ்வாறு சம்பாதித்தாய்? எப்படி செலவழிச்சாய் என்கிற கேள்வி எல்லாம் அல்லாஹ் கியாமத்திலே கேட்பான். நேரம் பொன்னானது, மணிச்சேரம் பொன்னானது, செகண்ட் பொன்னானது. அதனால யாரும் யாரையும் பத்தி பேசுவதற்கு நமக்கு உரிமையும் இல்லை, ரைஸும் இல்லை, தகுதியும் இல்லை. அதனால யாரும் யாரையும் பற்றி பேசாதீங்க. எந்த அளவுக்கு நாங்கள் யாரையும் பேசுறோமோ அல்லாஹ்வுடைய சாபம் அந்த கூட்டத்துக்கு இறங்குதல் சொல்லலாம். வயுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, யார் மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள், வயல் இவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மற்றவர்களை பற்றி பேசுவது இல்லாம ஒருத்தன் முன்னால போனா பின்னால கஞ்சால செய்யறது லுமஸா. நான் சொல்லல, குர்ஆன் சொல்றது வயுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா. முன்னால விட்டு யாரை பின்னால கஞ்சால செய்யறாரோ இவருக்கு அல்லாஹ்வுடைய நாசம். அல்லாஹ் நாசம் செஞ்சு எந்த அவுலியா துஆ கேட்டும் பேரல்ல. அல்லாஹ் நாசம் செஞ்சு எந்த நபிமார்கள் சஹாபாக்கள் எந்த நல்லடியார்கள் துஆ கேட்டும் வேலையே இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றுதான் அது பொறாம மற்றவர்களை பற்றி பேசுவதாக இருக்கிறது. எனவே உலகத்துடைய வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கை. 40 வருஷம் வாழ்கிறோம், 50 வருஷம் வாழ்கிறோம் என்றால் யாருக்காக வேண்டி வாழ தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்க்கை. உலகத்தில கடனோடு இருக்கிறாய், கஷ்டத்தோடு இருக்கிறாய், ஜெயிலில் அகப்பட்டிருக்கிறாய். ஒருத்தர் வந்து நான் ஒன்று ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆக்குறேன்னு ஒருத்தர் வருவாரு, ஒரு லோயர் வருவாரு, பணத்தை கொடுத்து ரிலீஸ் ஆகிடுவாய். ஒரு கடனை போக்க ஒரு சகோதரன் வருவான், 50,000 தந்து உன்னுடைய கடனை போக்குவேன், 1 லட்சம் தந்து உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், உனக்கு நான் வீடு கட்டித்தாரேன், உனக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் எல்லாம் சொல்வாரே. உனக்கு தண்ணி எடுத்தாரே, எல்லாம் செஞ்சு தாரே என்று சொல்வாரே. ஆனா நீ நரகவாதியாக மாறினேன்னா உன்னை சொர்க்கவாதியாக எடுப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? சூரத்துல் நிசாயில் அல்லாஹ் சொல்றான், முழு பூமியையும் தங்கத்தாக மாற்றி வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்ட நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றான். நெல்லடியார்களை 40 வருஷம் வாழ்றோம், 50 வருஷம் வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம். அல்லாஹ் 2 கண்ணை தந்திருக்கிறான், யாரையும் பார்க்க கூடாது. அல்லாஹ் தடுத்த விஷயங்களை பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. இந்த வாய் கெட்ட வார்த்தைகளை விட்டு பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேச வேண்டும். இந்த 2 காதுகள் ஹராமான இசையை கேட்கக்கூடாது, நல்ல விடயங்களை தான் இந்த 2 காதுகளும் கேட்க வேண்டும். அதனால எங்களுடைய வாழ்க்கையில இந்த தொழுகை பேணுதலாக இருக்கும் காலமெல்லாம் ரப்புடைய பரக்காத்துகளை, ரப்புடைய உதவிகளை, ரப்புடைய பொருத்தத்தை, ரப்புடைய சொர்க்கத்தை நாங்கள் எல்லோரும் அடைந்து கொள்ளலாம். அதனாலதான் இந்த தொழுகை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சகராத்துல இருந்தாலும் தொழுகை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தலைவலி வந்தாலும், கொஞ்சம் காய்ச்சல் வந்தாலும் அவரிடத்துல தொழுகை இல்லை. கொஞ்சம் வேலை இருந்தாலும் வேலையை புறவைக்காம தொழுகைக்கு வந்தால் அந்த வேலை சுலபமாக முடியும். அவர் வேலையைத்தான் உட்படுத்துகிறாரே தவிர தொழுகை அல்ல. தொழுகை கதா கூட செய்ய இயலாது. மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக கேளுங்க. எங்களுடைய வாழ்க்கை பொன்னானது. எங்களுடைய வாழ்க்கை
அல்லாஹ் தந்த உலகத்துடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ்வை அடைவதுதான் சிந்தனையாக இருக்கும். காலையில ஓடுறோம், மாலையில வாரம், டிராவல்க்கு போறோம், வாரம் போறோம். என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நல்ல பெரிய ஒரு பில்டிங் கட்டணும் என்று நினைக்கிறோம். பெரிய வாகனம் வாங்கணும் என்று நினைக்கிறோம். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற சிந்தனை வரல. அந்த சிந்தனையை உண்டு பண்ணுவோம். யாரையும் பத்தி பேசாதீங்க. யாரையும் பத்தி கெட்ட பார்வைகளை கொண்டு பார்க்காதீங்க. யாரையும் பத்தி பொய் பேசாதீங்க. அல்லாஹ் தடுத்த விடயங்களிலிருந்து ஒதுங்க. இந்த தொழுகையாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து உலகத்துடைய வாழ்க்கையை ரப்புக்காக வேண்டி வாழ்ந்து ரப்புக்காக வேண்டி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய அத்தனை பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் இருட்டு வெளிச்சத்திலும் செய்த அனைத்து பாவத்தை மன்னித்து கொள்வாயாக. யாரெல்லாம் நன்றி கெட்ட அடியார்கள், யாரெல்லாம் பாவம் செய்தவர்கள், யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தால் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம், யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தால சித்திரவதைகளுக்கு உள்வாங்கப்படுகிறோம், யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தால கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தால நாளாந்த விக்சம் நடந்து கொண்டு இருக்கிறது, யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தால நிம்மதியான வழக்கத்தால சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது, யாரெல்லாம் நல்ல முறையில் நிம்மதியாக வாழ்றோம் இல்லையா? பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. பாவத்தை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்துடையா. நல்ல மௌத்தை தாயா. செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு பாதுகாத்துடையா. நிறைய பேர் வைத்திய சாலைகள்ல நோயாளியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி விடுவாங்க. சொல்ல முடியாத கவலையாக இருக்கிறாங்க. சொல்ல முடியாத கஷ்டத்தால் இருக்கிறாங்க. அனைவருடைய கவலையும் கஷ்டத்தையும் போக்கி விடுவாங்க. திருமணம் முடிக்காம வயது வந்து பெண்கள் வீடில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ சிறந்த ஆண் ஜோடிகளை கொடுத்து விடுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம யாரெல்லாம் இருக்கிறார்களோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவாங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுடைய தொழில வரக்கத்தை கொடுத்து விடுவாங்க. வியாபாரத்துல வரக்கத்தை கொடுத்து விடுவாங்க. ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்து விடுவாங்க. மீனவர்களுக்கு அனைவர்களுக்கும் உன்னுடைய வரக்காத்துக்களை வெளிப்படுத்தி விடுவாங்க. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து விடுவாங்க. இல்லாமல் வாழுகிறோம். தொழுகையாக பேணுதலாக தொழக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றி விடுவாங்க. எத்தனையோ ஜும்மாக்கள் இல்லாமல் இருக்கிறோம். பாவத்தோடையே வாழுகிறோம். உலகந்தான் வாழ்க்கை வாழுகிறோம். மனம் செல்லும்படி வாழுகிறோம். உனக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றி விடுவாங்க. அனைத்து மீனவர்களுடைய கவலையும் கஷ்டத்தையும் போக்கி விடுவாங்க. இந்த ஊரை பறக்கத்தான பார்வையை பார்த்து விடுவாங்க. பறக்கத்தான கண் கொண்டு தன்னை ஊரை பாதுகாத்து விடுவாங்க. பறக்கத்தான மலையை இறைச்சி இந்த பூமியை செஞ்செழிப்பான பூமியாக ஆக்கி விடுவாங்க. எத்தனையோ விவசாயம் செய்து விட்டார்கள். தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். பறக்கத்தான மலையை இறக்கி வைத்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவாங்க. அனைவர்களுடைய தேவைகள் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடுவாங்க. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு தோல்வி செய்வாங்க. கடைசி முடிவில் நல்லதாக்கி விடுவாங்க. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு தோல்வி செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளான ஹவுதுல் கௌதர்ல நீ நடத்தக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு எங்களையும் சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவாங்க. கியாமத்துடைய நாளையில அவர்களோட சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாங்க. விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிறியா. நல்ல மௌத்தை தாயா. மௌத்துக்கு முன்னால ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா. ஹராமான பார்வையை விட்டு பாதுகாக்கிறியா.
பொய்யை விட்டும் பாதுகாத்திடையா அல்லாஹ், ஹராமான இசையை விட்டும் பாதுகாத்திடையா அல்லாஹ், மற்றவர்களை பேசுவதை விட்டு இந்த நாவை பாதுகாத்து விடுவாயா அல்லாஹ், அனைத்து பாவமான செயல்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயா அல்லாஹ், மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவோடு மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக, கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. இந்த துஆவும் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹ்ரதா